அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வேளை பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன் வாங்கியிருக்கிற ஒரு நபர் இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த கடன் யார் கட்டுறது? அப்படின்ற ஒரு தலைப்பில தான் பேச போறேன். அதோட முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலான கேஃபிடே தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அதே போலவே அன்றாட பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ற பல தகவல்கள் நம்ம சேனலில் கிடைக்குது. நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோஸை கூட உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்யுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கிரெடிட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் சீட்டுன்னு சொல்லலாம். 90 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அப்போது இருக்கக்கூடிய HDFC பேங்க் பார்த்திங்கன்னா, கடன் கொடுக்கணும் அப்படின்னா சுமார் 40 வயசு நபர், கன்சிஸ்டண்ட்டான சேவிங்ஸ் உள்ளவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வேலை இருக்கிற கன்சிஸ்டண்ட்டான இன்கம் வரக்கூடிய ஜாபில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கடன் கொடுத்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. அப்படியே ஒரு 3 தலைமுறையாக மாற்றி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, 20, 22 வயசு கல்லூரி முடித்து வரக்கூடிய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம். அதுலேயும் நான் ஒரு வங்கி பேரை சொல்ல விரும்பலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த அலுமினி பேட்ச், எந்த காலேஜில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களோ அந்த காலேஜ் பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட பேட்ச் மென்ஷன் பண்ணாலே போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வங்கி தனிப்பட்ட முறையில் ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டை வாங்கிட்டு ஷாப்போஹாலிக்ஸாக இருந்துட்டு நிறைய பொருட்களை வாங்கிட்டு அந்த பொருட்களை மறுபடியும் திருப்பி அதை எங்கேயும் கொடுக்கவும் முடியாமல் அந்த பணத்தை நம்ம பொருட்களாக வாங்கினதுனால அந்த பணத்தை மறுபடியும் மீண்டும் அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு செலுத்த முடியாமல் அதை இஎம்ஐயாக மாற்றி கடனாளிகளாக மாறி கொண்டிருக்கும் சமுதாயமும் அதிகம் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஜென்சி அப்படின்ற ஒரு எரா வந்திருக்கு. இந்த ஜென்சி பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ்கள் யோலோ மைண்ட் செட்டில் இருக்காங்க. என்னடா வாழ்க்கையை நம்ம இப்போ இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம், யூ ஓன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்றது அந்த யோலோ அப்படின்றாங்க. அந்த ஒரு கான்செப்டில் பார்த்திங்கன்னா லோனை வாங்கிட்டு, கடனை வாங்கிட்டு, தங்களுக்கு இஷ்டப்படியான ஒரு வேலைகளை ஃபன் பண்ணிட்டு விட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கடன் சுழி அப்படின்னு சொல்லுவோம். கடனுடைய ஒரு தாக்கம் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. 25லேருந்து 35% வட்டி கட்டணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப ப்ரெஷரபிளான ஒரு சிச்சுவேஷனில் அவங்கெல்லாம் மாட்டிக்கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். தங்களுடைய அதாவது பார்த்திங்கன்னா ஒரு காலாண்டு, அதாவது காலாண்டுக்கான வாழ்க்கைகள் கிட்டத்தட்ட ஒரு 20, 30 வருஷமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கிங் லைஃப் என்ன இருக்குது அதையும் பார்த்திங்கன்னா இந்த கடன் கட்டுறதுலேயே அவங்க சிக்கிக்கொள்வாங்க, முழுகிக்கொள்வாங்கன்றது ஒரு விஷயம். கடன்லேயே முழுகிடுவாங்கன்றது. இதே தான் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடந்துகிட்ருக்கு. யூஎஸ்லலாம் பார்க்குறீங்கன்னா கிரெடிட் கார்டு டெப்ட் எங்கேயோ போயிடுச்சு. அதே போலவே அங்கே எஜுகேஷன் லோனில் மாட்டிக்கொண்ட நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிருக்கிறாங்க, ரிசெஷனால் வேலை இழந்து போன நிறைய யங்ஸ்டர்ஸ் அடுத்த கட்ட எப்படி அவங்க வாழ்க்கையை நகர்த்தி போகுது. ஏன்னா ஸ்டூடெண்ட் டெட் இருக்குது, கடன் கட்டணும் கல்லூரிகளுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கத்தில் வேலை வாய்ப்பு இல்லைன்றதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையில் அவங்க மாட்டியிருக்காங்க, கடன் சுமையில்ன்றது ஒரு விஷயம். ஒரு பக்கம் அப்படி இருக்குன்னா மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை நம்ம எடுத்து பார்த்தோன்னா, கெரியரை அவங்க என்ஹான்ஸ் பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டாலும் கூட அவங்களுக்கு தேவையான அளவுக்கான சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. விலைவாசி இன்ஃப்ளேஷன்ன்றது மேலே போயிட்டே இருக்கிறதுனால அன்றாட விலைவாசிக்கு ஏற்ற மாதிரியான சம்பளம் கிடைக்காமல் இருக்கிறதுனால பர்ச்சேசிங் பவரில் ரொம்ப பிரச்சனை உண்டாகிட்டுருக்குன்ற ஒரு விஷயம். இதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கிரெடிட் கார்டை வாங்குறாங்க. நான் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லலை. ஆனால் கண்ட்ரோல்டாக அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடன்னாலே அலர்ஜியாக இருக்குன்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி நபர்கள் உங்களால் கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னா பேசாமல் அந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறது நல்லது தான். ஒருவேளை நீங்கள் கிரெடிட் கார்டை வாங்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த டியூ டேட் 45 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணி அந்த டியூவெல்லாம் பக்காவாக கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு விஷயம். அதில் ஒரு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கடனில் வட்டி கூட கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பே பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் டியூஸ் எல்லாம் அப்படின்றப்போ வட்டியை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் ப்ராசஸிங் ஃபீஸை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது புது கடன் வாங்குறப்போ அப்படின்ற ஒரு விஷயம். இதையெல்லாம் தவிர்த்து நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை 45 நாளுக்கு மீறி அந்த கிரெடிட் கார்டு கடன் உங்களால் கட்ட முடியலன்றப்போ 25லேருந்து 35% வட்டின்றது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்நாளே பார்த்திங்கன்னா கடன் சுமையில் சிக்கி மூழ்கி தத்தரித்து போகிற ஒரு நிலைமையில தான் நீங்கள் தள்ளப்படுறீங்க அப்படின்றது தான் உண்மை. இதே போல் தான் பர்சனல் லோன் ஆகட்டும், கிரெடிட் கார்டு ஆகட்டும், ஒருவேளை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபர் இருக்காங்க, XYZ அப்படின்ற ஒரு நபர் இந்த கடனை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களால கடன் கட்ட முடியல. ஏதோ ஒரு பிரச்சனையாலேயோ இல்லை ஏதோ ஒரு இயற்கையாலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கடனை வாங்கிட்டு
இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அந்த கடனை கட்டுறது யார்? உங்க குடும்பத்தாருங்களா? இல்ல உங்களுடைய கூட இருக்கக்கூடிய உங்க ஃபேமிலியோ, இல்ல ஸ்பௌஸோ, பசங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யாருமே கிடையாது. ஏன்னா பர்சனல் லோன், அப்புறம் கிரெடிட் கார்டு லோனுக்கு வந்து அந்த இண்டிவிஜுவலான நபர் தான் அந்த லோனை வந்து கட்டணும். ஒருவேளை அந்த இண்டிவிஜுவல் ஆன நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா, அந்த கடன் வந்து அவ்வளோதான். யூஸ்லெஸ்ஸான ஒரு கடன் அப்படின்னு சொல்லி வங்கி வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு தகவலை கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்து உயிர் போயிருச்சு, கடன் வாங்கியிருப்பாங்க கிரெடிட் கார்டு மூலமாக, உயிர் போயிடுச்சு அந்த நபரோட இது அப்படின்னா, அந்த கடன் வந்து அப்படியே அங்கேயே அந்த கடனை தள்ளப்படுகிறது. அதாவது க்ளோஸ் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, கிரெடிட் கார்டு அல்லது பர்சனல் லோன் மூலமாக கடன் வாங்கி இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் வந்து ஒரு வேளை அந்த தனிப்பட்ட நபர் உயிர் இழந்துட்டாரு அப்படின்னா, எந்த விதமான பணத்தையும் வந்து அவங்களுடைய குடும்பத்தாரங்களோ, உறவினர்களோ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவில் நான் முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நான் பேசிட்டு இருந்தேன் 48 மணி நேரம் ரூல். அதில் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து பணக்காரங்க வந்து தங்களுடைய பணத்தை தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் ஒருவேளை ஷாப்போஹாலிக்ஸாக இருக்கிறீங்கன்னா, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுடைய இந்த ஹேபிட்டு அப்படின்றத பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அதே போலவே இன்னும் சுவாரஸ்யகரமான பல பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ற தகவல்கள் கூட இந்த யூடியூப் சேனலில் இருக்குது. கிரெடிட் கார்டை வாங்கவே வாங்காதீங்கன்னு நான் சொல்லேன். கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் அந்த டியூ டேட்டுக்குள்ளே அந்த அமௌண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணி பே பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். கேஷ்பேக்ஸ்னு கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான கேஷ்பேக்ஸ் தான் கிடைக்குது. ஆனால் அந்த கேஷ்பேக்ஸுக்காக நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடனாளியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இது எல்லாமே பியூராக வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி தான். உங்களை வந்து எப்படி அந்த கடன் இதில் வந்து சிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருப்பாங்க. நிறைய ஆஃபர்ஸஸ் வருது, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வருவாங்க, நிறைய பல்வேறு விதமான அட்ராக்ஷன் வந்து கொண்டு வருவாங்க. கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணிங்கன்னா இவ்வளோ கேஷ்பேக் கிடைக்கும், இவ்வளோ கூப்பன்ஸ் கிடைக்கும், இவ்வளோ வவுச்சர்ஸ் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக அந்த கோல்டு கோல்டு மூலமாக கூட அந்த கேஷ்பேக்கை நீங்கள் கோல்டு காயின்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி புது புது மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் டாக்டிக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. உங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னென்னா பேங்க்குக்கு வந்து இன்கம் வருது. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அதிகமாகுதுன்றப்போ பேங்க் வந்து உங்களுக்கு மேலே ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஃப்யூச்சரில் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் சார்ஜஸ் கூட அவங்க போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் ஜாஸ்தியாக நீங்கள் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரில் கூட அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து கணிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஒரு பக்கத்தில் கம்பெனியும் பேங்க்கும் சேர்ந்து தான் இதில் கொலாபரேஷனாக இருந்துட்டு பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக எந்த கார்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, எந்த கார்டு மூலமாக நீங்கள் ஷாப்பிங் வந்து எப்பவுமே ரெக்கர்சிவாக பண்ணக்கூடிய, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஷாப்பிங் உங்களால் பண்ண முடியும். அதை வந்து எப்படி நீங்கள் அந்த கடனை உடனுக்குடனே கட்ட முடியுன்றதை பார்த்து உங்கள் சைக்காலஜி என்ன இருக்குது, மனநிலை என்ன இருக்குது, மைண்ட் செட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை எடுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கேஎஃப்இ தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தீஷ். நன்றி, வணக்கம்.